ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், முதல் மாதத்தை கடந்து இந்த 2வது மாதத்தில் அந்த 2வது நாளில் கர்த்தர் நம்ம கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர் கை குறுகி போகலை. ஆமென். அவர் நமக்காக அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கு. நிச்சய நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு உண்மையில் வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 17வது வசனங்களை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆமென், ஆமென். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இதை நம்புங்க தேவப்பிள்ளைகளே. ஆமென். இதை நம்புங்க. நேற்று தினத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை சொன்னல, ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே உறுதியாக பற்றுக்கொண்டார். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தார், நம்பினார். அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ பெரிய அற்புதங்களை ஆபிரகாம் வாழ்க்கையில் செய்தார். இன்றைக்கி உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமேன், இஸ்ரவேலோ, ரொம்ப அழகாக இருக்கவங்கள, ஆண்ட்ரூஸோ உங்கள் பேரை போட்டுக்கொள்ளுங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பீங்க. எனக்கோ ஒரு நாளைக்கு இல்லை, என்றென்றைக்கும் உள்ள. நான் விசுவாசிக்கிறேன். நான் தெய்வ மனுஷனாக உங்களை பிளஸ் பண்ண சொல்கிறேன். தேவப்பிள்ளையில் இந்த 2026 வருஷத்தில் முதல் மாதம் முடிச்சிட்டோம். இருக்கிற இந்த 11 மாதங்களில் கர்த்தர் உங்களை வெட்கப்படாமல் கலங்காமல் பாதுகாத்து கொள்வார். நம்புறீங்களா? இதை விசுவாசிங்க. நாட் ஓன்லி ஃபார் திஸ் இயர், 26 மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி தான் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அவங்கள வெட்கப்பட, அவமானத்துக்கு, நிந்தைக்கு உங்களை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. என் ஜனங்கள் என்றென்றைக்கும் பாருங்கள், எப்போவுமே வாழ்நாள் முழுதும் பயப்படாமல் கலங்காமல் இருப்பார்கள் என்று எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ அவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், பயப்படாத, கலங்காத, நீ வெட்கப்பட மாட்டேன்னு சொன்னது. அப்போ ஏன் நம்ம பயப்படணும்? ஏன் கலங்கணும்? சூழ்நிலை பார்த்து கலங்காதீங்க, பிரச்சனையை பார்த்து கலங்காதீங்க, மனுஷரில் பார்த்து கலங்காதீங்க. ஐயோ, அந்த ஆஃபீஸர் அவ்வளோ த்ரெட்டன் பண்ணுறார், ஒவ்வொரு நாள் ஆஃபீஸ் போகிறது வேதனையாக இருக்குது, ஏன் இந்த வேலைக்கு போகணும், பேசாமல் ரிசைன் பண்ணிடலாமா? கலங்குறீங்களா? வேலை செய்ய உங்கள் அதிகாரிகள் அப்ரெஸ் பண்ணுறாங்களா? பயப்படாதீங்க. தேவைப்பட ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கணுங்க, உங்களை த்ரெட்டன் பண்ணி அவமானப்படுத்துகிறாங்களா? கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலை அவர்களுக்கு நொறுக்கும். ஆமென். பயங்கரமாக இருக்கு பாருங்க. நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. அது மாத்திரமல்ல, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. நம்ம பழிக்கு பகனம் வாங்கணும் நம்மள எண்ணம் கிடையாது. தேவப்பிள்ளையில் ஆமென். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறாங்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் நிச்சயமாக சந்திப்பார், நிச்சயமாக அவர்களை தொடுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவரீ தீங்குனால அவர் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதல் அவர் கொடுக்குண்டாக்கும். தேவைப்படு, இது வேணாம். ஓகே, அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவங்களுக்கு முன்னாடி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். அப்படி தான் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்படணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கலங்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் பாதத்தை பிடித்துக்கணும், அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கலங்கணும்னு அவசியம் இல்லை, பயப்படணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை நம்புங்க.
இந்த நம்பிக்கையில், இந்த விசுவாசத்தில் இந்த நாளை, இந்த மாதத்தை கடங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பீர்கள் சொன்ன போல இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, என்னென்ன காரியங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறதோப்பா, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இவங்க கலங்காமல் பயப்படாமல் இருக்கட்டுங்க அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும்ப்பா. ஆமென். நன்றி. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துகளும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கொடுக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ்.